வணக்கம். இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புதிய காணொலியின் மூலியமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போகிறது குரு பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில கடகராசி. தாயுள்ளம் கொண்ட அன்புமிக்க கடகராசி அன்பர்களே, தாயுள்ளம்னு ஏன் சொல்றேன்? மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, இது 4ஆம் வீடு. இந்த வீட்டுக்கு சந்திர பகவான் மாதா காரகன் ஆட்சி பெறுகிறார். இந்த அவருடைய சொந்த வீடாக வருகிறது. அதனால எல்லோரிடமும் ஒரு மதர்லி டச், ஒரு மதர்லி அம்மாவுடைய அன்புக்கு இணையாக பழகக்கூடிய கடகராசி என்பர்கள். பொதுவாகவே கடகராசி என்பர்களுக்கு எதையும் மறக்க முடியாது. அம்மாவும் அப்படிதான், எதை செஞ்சாலும் அவங்களால மறக்க முடியாது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஆக தாயுள்ளம் கொண்ட கடகராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இதனால் வரைக்கும் உங்களுடைய 10ஆம் வீட்டில் மேஷராசியில் இருந்து வந்த குரு பகவான் ஏப்ரல் 30ஆம் தேதி மாறி 11ஆம் வீடு ரிஷபராசிக்கு பெயரப்போகிறார். உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வருகை தரப்போகிறார். 10ஆம் குரு பிரச்சனையை கொடுப்பார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். இந்த 10ஆம் இட குருவுடைய 11ஆம் இட குரு ரொம்ப நல்லதை செய்வார். அவர் குரு எப்பவுமே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு தான் சிறப்பு அதிகம். அவர் இருக்கின்றது இப்ப 11ஆம் வீடு, வரப்போறார் 11ஆம் வீட்டுக்கு. அதை விட அவர் பார்க்க போறது உங்களுடைய 3ஆம் வீடு கன்னிராசி, உங்களுடைய 5ஆம் வீடு விருச்சிக ராசி, உங்களுடைய 7ஆம் வீடு மகர ராசி. இதுதான் இந்த 3ஆம் வீடு என்பது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் வீடு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய முயற்சிகள், நீங்க எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ், இவர்களை எல்லாம் குறிக்கக்கூடியது 3ஆம் இடம். உங்களுடைய கல்வி, இதை குறிக்கக்கூடியது 3ஆம் இடம். அப்போ இந்த இடத்தை குரு பகவான் தன்னுடைய சிறப்பு 5ஆம் பார்வையாக பார்ப்பதினால் கடகராசி என்பவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நினைத்ததை படிக்கக்கூடிய யோகம். அது எத்தனை பேருக்கு இருக்கு? 1,00,000 பேர்ல. ஒண்ணு, நமக்கு படிப்பு வராது, இல்ல நம்ம படிக்கணும்னு நினைக்கிற படிப்பு நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் அமைகிறதுங்கிறது யோகம் தானே. அந்த யோகம் எத்தனை பேருக்கு இருக்கு? அது இந்த ஆண்டு கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரிகளின் மூலியமாக அனுகூலம். இந்த காலத்துல அண்ணா தம்பி அக்கா தங்க நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டாலும் அதுவே மிகப்பெரிய உதவி. அப்படி கேட்டா கூட மனசுக்குள்ள இவன் பாரு நம்மளோட பெரியாளாரானா அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இன்னைக்கு உறவுகள் இருக்கு. எல்லோரும் அல்ல, அப்படியும் இருக்காங்க. ஆக இந்த மாதிரியான நிலைமை மாறி தன்னுடைய தம்பி, தன்னுடைய அண்ணா, தான் ரத்தம் தான் சதை அப்படின்னு நினைச்சு நல்லதை செய்யக்கூடிய, உதவிகளை செய்யக்கூடிய, ஒரு நல்ல வேலையை வாங்கி தரக்கூடிய, நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க, வீடு கட்டுறீங்கன்னா அதுக்கு உதவக்கூடிய, இது மிகப்பெரிய அளவில் பக்கத்துணையாக இருக்கக்கூடிய. பக்கத்துணைனா என்ன? வெறும் பணம் கொடுக்கறது மட்டும்தான் அப்படின்னு இல்லை, மாரல் சப்போர்ட்டுங்க. நீ கவலைப்படாதடா, உன் அண்ணா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவன் இருக்கானோ இல்லையோ, அந்த வார்த்தை தானங்க மனுஷனுக்கு முக்கியம். அந்த வார்த்தையை உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஆண்டாக இந்த குரு பயிற்சி ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு கடகராசி என்பவர்களுக்கு வருகிறது. அடுத்தபடியாக நண்பேண்டா டாபிக்கு வருவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே, நம்ம திருப்பியும் சொல்றேன், எதிரியும் நண்பனும் வேற வேற வீட்டிலலாம் இருக்கிறது இல்லை. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி நம்ம கூடவே தான் சுத்திட்டு இருப்பானுங்க. எப்போ நம்ம கூட இருக்கிறவன் நமக்கு எதிரின்னு தெரிய வரும் அப்படின்னா, கண்ணதாசன் பாட்டுக்கு போயிடணும். அதாவது, செந்தணலும் நீர் போல் தெரியும், நண்பனும்
பகைவரும் நண்பன் நட்பு போல் தெரியும், அது எப்ப காலம் வரும்போது தான் அதை உணரும் அப்படிங்கிற பாடல் வரிகளுக்கு ஏற்ப பகைவன் நம்ம கூடவே தான் இருப்பான். அவர் சொன்னதுதான் நான் திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நண்பனுக்கும் பகைவனுக்கும் அவர் சொல்லாத இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். பகைவன் எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பான், நண்பன் எப்பவும் சிரிக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் மூஞ்சியில நல்லதையே பேசுவான், அதுதான் பகைவன். நண்பன் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவான், இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பேசக்கூடியது பகைவன், உங்களுக்கு பிடிக்காததையும் பேசுறது உங்க நண்பன், இதுதான் வித்தியாசம். அந்த மாதிரி நண்பர்களினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த நண்பர்கள் என்பது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால வேலை கிடைக்குது, பல பேருக்கு நல்ல பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய யோகம் கிடைக்குது. ஏன் ஃப்ரெண்ட்ஸோட தங்கையோ அக்காவையோ கூட கல்யாணம் பண்ணிருக்காங்களே, கல்யாணம் பண்ணி கொடுக்குறானே மனசார, ஏன் நண்பன் சொல்லி, அந்த மாதிரியான யோகங்கள் ஏற்படுது. அதே மாதிரி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்த நண்பர்களை பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஏன்டா நீ தாண்டா எனக்கு முதல் எனிமின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த கல்யாண வாழ்க்கையும் இருக்கு, அது வேற விஷயம். பட் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பணக்கார அளவில் இருக்கக்கூடிய நண்பன் ஒரு ஏழை நண்பனை எடுத்து அவன் வாழ்க்கையவே மாத்திரானா இல்லையா, நடக்குது இன்றைய அளவிலும். அப்ப நண்பர்கள்னால அனுகூலம். பார்ட்னர்ஷிப், சரியான ஒரு பார்ட்னர் இல்லைன்னு சொன்னா பிசினஸ்ல நீங்க எவ்வளவுதான் முயற்சி எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அந்த பிசினஸ் அடியோட போயிடும். அந்த மாதிரி நல்ல பார்ட்னர்ஸ் அமையக்கூடிய வேலைகள் இதையெல்லாம் தரக்கூடிய, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் திருவினையாகக்கூடிய வாய்ப்பு. முயற்சி திருவினையாக்கும் என்ற வாக்கிற்கிணங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு வாழ்க்கையில உபஜயஸ்தானம்னா எஃபர்ட்ஸ் நீங்க போடுவீங்க. எஃபர்ட்ஸ் நீங்க போடும்போது அந்த எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் உடனே கிடைக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு அவருடைய சமசப்தம பார்வை விழுவதனால் நிறைய வருஷமா பசங்க இல்லைன்னு சொன்னா அந்த வீடே ஒரு சுடுகாடு மாதிரி தான். அதாவது நீங்க பாருங்க, காசு பணம் பதவி இதெல்லாம் கொடுக்க முடியாத, இதால வாங்க முடியாத பல விஷயங்கள் இன்னமும் உலகத்துல இருக்கு. அன்பு, பாசம், பந்தம், நட்பு, குழந்தைங்க, இதெல்லாம் நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தா கூட உங்களுக்கு கிடைக்காது. இது யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட 10 பைசா கூட இருக்காது. 10,000 கோடி வச்சிருக்கவனுக்கு இது புரியவே புரியாது. அவன் நம்பர் கேம்ல இருப்பான். இந்த 10,000 எப்படி லட்சம் கோடி ஆகிறதுங்கிறதுல இருப்பான். ஆனா நார்மலா இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க பாருங்க, ஒரு குப்பத்து வாசல்ல இருக்காங்க, ஒரு சேரி போகுது, ஆனா அவங்க எவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க. அங்கேதான் அவங்க என்ன மினரல் வாட்டரா குடிக்கிறான், டெய்லி அவனை கடிக்காத கொசு இருக்கா, அவனுக்கு எல்லா வியாதியும் உடம்பு தன்னால அகாமடேட் ஆகுது. அது கடவுள். உங்களையெல்லாம் நம்பாதனாலதான் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, உடம்புல ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் உருவாக்கிட்டாரு. ஆக அந்த மாதிரியான 5ஆம் வீட்டை அவர் பார்க்கும்போது புத்திர பாக்கியங்கள் உருவாகும். பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்கள் ராசிக்கு என்பதனால் நினைக்க பார்க்க முடியாத வெற்றிகளை தரும். வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய யோகங்களை கொடுத்தே தீர்வார் குரு பகவான். அடுத்தபடியாக உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசி. ஒரு மனுஷன் பிறக்கிறான், படிக்கிறான், வளர்றான், செத்து போறான், எல்லாம் ஓகே தான். இந்த கல்யாணம் மட்டும் தப்பாயிருச்சுன்னு வச்சுங்க, மொத்தமா அவுட்டு. பாஸ்டும் அவுட்டு, ஃபியூச்சரும் அவுட்டு. பாஸ்டும் அவுட்டு நான் ஏன் சொல்றேன்னா, இது நாள் வரைக்கும் அவன் படிச்ச படிப்பு, அவன் சம்பாதிச்ச காசு, அவன் இருந்த பதவி எல்லாம் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஃபியூச்சரும் அவுட்டு நான் ஏன் சொல்றேன், இவதான் பிடிங்கிட்டே இருக்காளே, அரிச்சு எடுத்துருவா. அப்படியே தேங்காய் தொகையில் எடுத்து மிக்சி கிரைண்டர்ல அரைக்கிற மாதிரி மனுஷனுடைய மூளை அப்படியே கட 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 அரிச்சு எடுத்துருவாங்க சில பெண்கள். அப்படி அரிச்சு எடுக்கும் போது என்ன ஆகும், ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு அந்த ஆணுக்கு தோணும். ஒரு ஆணுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, பெண் அழுதுறது இல்ல ஒரு கத்துறது, சத்தம் போடுறது எல்லாம் சமுதாயம் கேட்கும் காது கொடுத்து. ஒரு ஆணுடைய அழுகை என்பது அவனுக்கே கேட்காது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதுல ஒரு ஆண் அழும் போது சைலண்டா அழுவான். அவன் அழுகிறது அவனுக்கே கூட கேட்காது, அவன் மற்றவனுக்கு சொல்லவே மாட்டான். அப்படிப்பட்ட அழுகையை தரக்கூடிய அந்த ஆணுக்கு இந்த மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதினால் இந்த ஆண்டு கடகராசி என்பர்கள், ஆணாக இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு அருமையான வாழ்க்கை துணை பெண்டாட்டி அமைவாள் என்று கூறிக்கொண்டு, அதே மாதிரி பெண்ணாக இருக்கக்கூடிய கடகராசிக்கும் நல்ல கணவன்மார்களும் வருவார்கள். ஆக அத்துணை யோகங்களையும் அள்ளித்தரும் ஆண்டாக கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. அதுவும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான்
மேஷராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு அவர் பெயரும் பொழுது இந்த அற்புதம் நிகழும். ஆக ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிசயங்கள் காத்திருக்கிறது என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் அன்புமிக்க கடகராசி அன்பர்களே உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.